இப்பவும் தாவீதுக்கு மூன்றாவது ஒரு பிரச்சனை வருது. முதல் என்ன பிரச்சனை சொன்ன? உடன் பிறந்தவர்கள் சொல்றாங்க, நீலாம் இதுக்கு தகுதியற்றவன், நீலாம் இங்க பேசுறதுக்கு யோக்கியதையற்றவன், இந்த இடத்துல வந்து போர்க்களத்தில் நிக்கிறதுக்கு உனக்கு என்ன தெரியும். ரெண்டாவது சவுல் சொல்றான், எப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் யார் தெரியுமா? சிறு வயது முதல் யுத்த வீரன். இவன் சொல்றான், என்னால முடியாத உண்மைதான் ராஜாவே, ஆனா என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். இப்ப சவுல் போன்னு சொல்லிட்டாரு. மூணாவது அவன் சந்திக்கிற பிரச்சனை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 38, 31. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரத்தை உடுப்பித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலைமையில் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, நான் இவைகளை போட்டுக்கொள்ள போகக்கூடாது. இப்போ மூன்றாவது இவனுக்குள்ள பிரச்சனை, யுத்த வீரன்னா யுத்தத்துக்கு போகணும்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு அவன் ட்ரெஸ் ஆட் எப்படி இருக்கணும்? ஒரு யுத்த வீரனை போல இருக்கணும். அம்மாவல்லையா? அம்மாவல்ல. யுத்தத்துக்கு போறவனுடைய உடைய பார்த்தாட்டும் ஒரு சாதாரண ஒரு யுத்த வீரனுக்கான உடை இருக்கணும். ஆனா அவன் பாருங்க, போகிற அதாவது போருக்கு போகிறவன் இப்போ தாவீது இப்போ களத்துக்குள்ள போறான்னு வைங்களேன், இவனை பார்க்கிறவங்க என்ன பண்ணுவான்? தாவீதுக்கு சவுலுக்கு தெரியும் தாவீது எங்க போறான், கோலியாத்தை கொல்ல போறான்னு. இந்த போர் வீரர்களுக்குலாம் யாரு தாவீதை பார்த்து என்ன பண்ணுவாங்க? இவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா போர் வீரர் மாதிரி தெரில, இவன் ஆளை பார்த்தா போர் வீரர் மாதிரி தெரில. இப்போ போம்போச்சில் வரும்பொழுது அதில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவனை என்ன எதில் தூக்கிட்டு போனாங்களா? வாசிச்சிருங்களா அந்த வசனத்தை? 41. பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்து போனான். பரிசை பிடிக்கிறவன். இப்போ யுத்தத்துக்கு போகும்பொழுது எல்லாரும் அவனை பார்ப்பாங்க, இவனை பார்த்தா யுத்த வீர மாதிரி இல்லையே. நான் இப்படியா கொஞ்சம் கற்பனையா சொல்றேன். இவன் அந்த யுத்த களத்துக்குள்ள நடக்கிறதுக்கு முன்னாடி யுத்த வீரர்களை கிராஸ் பண்ணி தான் போகணும். இஸ்ரவேல் யுத்த வீரர்களை கிராஸ் பண்ணும் போச்சுல, இவன் ட்ரெஸ்ஸும் இல்லை, இவனுக்கு ஈட்டியும் இல்லை, இவன் யுத்தம் பண்றதுக்கு ஒன்றும் இவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இவனை என்ன பண்ணுவாங்க? இவெல்லாம் போய் ஜெயிச்சிருவானா, இவெல்லாம் போய் இந்த கோலியாத்தை அடிச்சிருவானா அப்படின்னு ஏளனமான வார்த்தைகள் இவன் காதில் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? இவன்கிட்ட என்ன இல்லை? போடுகிறதற்கு இவனுக்கு யுத்த வீரருக்கான உடை இல்லை. தாவீது என்ன பண்ண தெரியுமா? வசனம் அழகா சொல்லுது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை யுத்த வீரருக்கான ஒரு அடையாளமும் அவன்கிட்ட இல்லை. ஆனால் அவன்கிட்ட ஒன்று இருந்துச்சு, யுத்த வீரருக்கான ஒரு அடையாளம் இல்லை. சில பேர் சொல்லியிருக்கலாம், இவன் யுத்த ட்ரெஸ்ஸு கூட போகாம என்ன பண்ண போகிற வழியில் இந்த இஸ்ரவேல் நம்மளை எல்லாரையும் இன்னைக்கு என்ன பண்ண போறான்? அடிமையா ஒப்பு கொடுக்க போறான், அடிமையா ஒப்பு கொடுக்க போறான். இவன் போய் எங்க ஜெயிக்க போறான் அப்படின்னு பேசியிருக்க வாய்ப்பு உண்டு. எனக்கு காரணம் இவன்ட்ட என்ன இல்லை? யுத்த ஆடை இல்லை. ஆனா அவன்கிட்ட ஒண்ணு இருந்துச்சு. வாசிக்கலாம் 40வது வசனம். தன் தடியை கையில பிடித்து இடைப்பையிலை போட்டு தன் கவனை தன் கையில் பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் இடத்துல போறான். பாருங்க, அவன் தாவீது ஜெயமெடுக்க போறாங்கிற எந்த விதமான கர்வமும் அவன்கிட்ட இல்லை. அவன் அவனாகவே நடந்து போகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவன் தான் தாவீது தான். அவன் எந்த உடையும் போடல. இரண்டாவது பாருங்களேன், அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் அன்றாட பயன்படுத்துகிற கருவி. நீங்க ஜெயம் எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்ல, நீங்க அன்றாட செய்து வருகிற உங்களுடைய ஜெபத்தை விடாதிருங்கள். அன்றாட நீங்கள் தேவனுடைய தனி ஜெபத்துல தரித்திருங்க. அவன் ஜெயம் எடுப்பான். யார் ஜெயம் எடுக்க முடியும்? அன்றாட தனி ஜெபத்துல தரித்திருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு வீட்டுக்கு போன அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் பாட்டு படிக்கிற சில பேர் உண்டு சபைகள்ல. தனி ஜெபம் இல்லை, தேவனிடத்துல வேத வாசிப்பு இல்லை, தேவ சமூகத்துல காத்திருக்கிறது இல்லை, அபிஷேகத்தை பெறதில்லை, அந்நிய பாஷை கிடையாது. ஆனா மற்றவர்கள் தாவீதை அவமானப்படுத்த ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இவெல்லாம் போய் எப்படி ஜெயிக்க போறான்? இவெல்லாம் போய் யுத்தத்துல ஜெயிச்சிருவானா? இவனுக்கு தான் போடாத உடை அவனுக்கு பிரச்சனையா தான் இருந்துச்சு. அதை களைந்து போட்டுவிட்டு தன் கையில எப்பொழுதும் பிடித்திருக்கிற மேய்ப்பனுக்குரிய தடியை கொண்டுட்டு போனான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜெயம் கொள்ளுகிற நீங்களும் தேவனுடைய சமூகத்தில் அனுதின ஜீவிதம் இருக்க வேண்டும், அனுதின பரிசுத்தம் இருக்க வேண்டும், அனுதின வேத வாசிப்பு இருக்கணும், அனுதின ஜெப ஜீவி இருக்கணும், அனுதினம் தேவனோடு கூட இருக்கிற அனுபவம் இருக்கணும், அனுதினமும் தேவனை நேசிக்கணும். என்னைக்காட்டு ஒரு நாள் 3 நாள் கன்வென்ஷனு
அங்க போய் நின்றுட்டு வெள்ளையும் வெள்ளையும் போட்டுக்கிட்டு கர்த்தர் ஆராதிச்சு, அது அல்ல. அது தேவன் விரும்புகிற ஜீவிதம் அல்ல. அணு தினமும் தன்னுடைய ஜீவிதத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். தனிமையில இருக்கும் பொழுது, என்னுடைய வீட்டின் அறையை பூட்டும் பொழுது என் பரிசுத்தம் கர்த்தருக்கு முன்னதா இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல வைத்த அபிஷேகம் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவராய் உங்களை நடக்க பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சதமர் அலையிலே சொல்லுங்களேன். நல்ல கையை வைத்து ஒரு அலையிலே சொல்லுவோம். பாருங்க, அனுதின ஜீவிதம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கிட்ட இல்லை. அனுதின ஜீவிதம் அப்படின்னா டெய்லி வேத வாசிச்சிங்களா? இல்லை பாஸ்டர், நேரம் இல்லை. காலையில் எந்திக்கிறது அதிகாலையில் 8 மணிக்கு எந்திக்கிறோம். அதிகாலை 8:30 மணிக்கு எங்கே போகணும்? காலேஜுக்கு போகணும். முடியல பாஸ்டர் பைபிள் வாசிக்க. ஜெபம் பண்ணிங்களாமா? ராத்திரி படுக்க சொல்லையாட்டும் சரி, வேலை முடிச்சு டயர்டாக வாரீங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்களா? இல்லை பாஸ்டர், டயர்டில் தூங்கிட்டேன். அப்ப எப்படி நாம் ஜெயம் எடுக்க முடியும்? சபை எப்படி ஜெயமுள்ள ஜீவிதம் ஜீவிக்க முடியும்? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், வேதத்தை கையில வச்சிருக்கிறோம், வீட்டுல எல்லாம் நல்ல வசன போர்டுகள்லாம் இருக்கு, பார்த்தா இது கிறிஸ்தவ குடும்பம். அப்ப ஜெபம் பண்ணீங்களாங்க? வேதம் வாசிச்சீங்களா? இன்னைக்கு பிள்ளைகளோட சேர்ந்து உட்கார்ந்து குடும்ப ஜெபம் பண்ணீங்களா? இல்ல பாஸ்டர், நான் எத்தனை நேரம் கூப்பிட்டு என் பிள்ளை ஜெபத்துக்கு வரவே மாட்டேக்கு பாஸ்டர். சரி நல்லது, நீங்க ஜெபம் பண்ணீங்களா உட்கார்ந்து? இல்லை பாஸ்டர், பிள்ளை வரலன்னு நான் என்ன பண்ணிட்டேன், பிள்ளைக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்கா படுத்தேன், அப்படியே நானும் தூங்கிட்டேன் பாஸ்டர். நீங்க எத்தனை பேர் தேவனோடு கூட இருக்கிற தனிப்பட்ட ஜீவிதம் சீரோவா இருந்து கொண்டிருக்கிறது? ஜெப ஜீவியத்தில் கர்த்தரிடத்துல தனிமையில உட்கார முடியல, கூட்டு ஜெபம் பண்ணுவோம். கூட்டு ஜெபம் பிரச்சனையே இருக்காது. சபையில உபவாச ஜெபங்கள்லாம் 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா தனி ஜெபம் கிடையாது, தனிப்பட்ட ஜீவிதம் கிடையாது. வேதத்தை எந்த செல்ஃப்ல வைக்கமோ அந்த செல்ஃப்லயே தான் அது என்ன பண்ணும் இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்துவோட ஜீவியம் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், பாட்டு கேட்டுட்டே அலைவோம், காதுல ஹெட்செட்டை போட்டு பாட்டு கேட்டுட்டே போவோம். பாட்டு கேட்கறது நான் தவறு சொல்லலை, ஆனா தேவனோடு கூட தனிமையாய் நீங்கள் இருக்கிற ஒரு உணர்வு, ஒரு நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். கொஞ்ச நேரமாகிடும், வேலை நெருக்கம் இல்ல, பெரிய தொழில் இருக்கு, கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு கொடுங்க. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அதை அனுதினமும் கொடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு அடுத்த ஜெபம் பண்ணாதீங்க, அனுதினமும் ஜெபம் பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கு ஒரு நேரத்தை ஆயத்தப்படுத்துங்க. அனுதினமும் தேவ சமூகத்தில் காத்துருங்க. தாவீது தன் கையில அனுதினமும் வச்சதை கொண்டுட்டு தான் எங்க போனா, யுத்தத்துக்கு போனான். 3வது அவன் சந்தித்த பிரச்சனை, அவன் போட்டிருந்த உடை அவனுக்கு, அவன் போருக்கான உடை உனக்கு உடம்புல ஃபிட்டே அவளை. அப்ப அவன் தீர்மானம் பண்ணான், என் தேவன் எனக்கு தந்திருக்கிற அந்த துதியின் உடைய, அந்த துதியின் ஸ்தோத்திரத்தை நான் கையில் எடுத்துட்டு போறேன், காரணம் என்னால் ஜெயம் எடுக்க முடியும்.